தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் திரு மு.க.ஸ்டாலின் சந்திப்பு என்பது இதுவரையில் நடைபெற்ற இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்து விட்டதா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. அப்படி என்றால் என்ன சர்ச்சை என்று நாம் முதலில் விரிவாக பார்க்கலாம். அந்த சர்ச்சையை பொறுத்தவரையில் திமுகவில் இருக்கக்கூடிய பல கூட்டணி கட்சியில் மிக முக்கிய கட்சியாக இருக்கக்கூடியதான் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. விசிகாவை பொறுத்தவரையில் அக்டோபர் 2ஆம் தேதி கள்ளக்குறிச்சியில் மது ஒழிப்பு மாநாடு நடத்தப்படும். அது விசிகாவுடைய மகளிர் அணியின் சார்பாக நடத்தப்படும் என்று அறிவிப்பு வெளியானது. இந்த அறிவிப்பு மது ஒழிப்பு மாநாடு என்பது திமுக கூட்டணி இருந்து கொண்டு இந்த மாநாட்டை திருமாவளவன் மேற்கொள்வது என்பது எதிர்க்கட்சிகள் தரப்பில் கடுமையான விமர்சனங்கள் கேள்விகளாக முன்வைக்கப்பட்டன. அதைத் தொடர்ந்து மிக முக்கிய பேச்சு பொருளாக மாறியது இந்த மாநாட்டுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு. இந்த மாநாடு தொடர்பாக அறிவிக்கப்படும் போதே அதிமுக மற்றும் விஜயுடைய கட்சியாக இருக்கக்கூடிய தமிழக வெற்றி கழகத்துக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று திருமாவளவன் அறிவித்ததுதான் மிகப்பெரிய அரசியல் அரங்கில் பேச்சு பொருளாக மாறியது. அப்போது இந்த அதிமுக மற்றும் தமிழக வெற்றி கழகத்துக்கு அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் அப்போ திமுகவோடு விரிசல் ஏற்பட்டிருக்கிறதா என்பது பற்றியும் பல்வேறு அரசியல் கட்சியின் சார்பாக பேச்சு பொருளாக மாற்றப்பட்டது. அப்போது திமுகவுக்கும் விசிகாவுக்கும் இடையில் விரிசல் ஏற்படுவதற்கான தொடக்க புள்ளியாக இது இருக்கிறதா என்றெல்லாம் பேசப்பட்டது. அது தொடர்பாக பல்வேறு அரசியல் தலைவர்களும் இந்த மது ஒழிப்பு மாநாடு மற்றும் அதிமுக தாவேகாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு தொடர்பாக விமர்சனம் முன்வைத்தார்கள். அதில் மிக முக்கியமான விமர்சனமாக பார்க்கப்பட்டது அதிமுகவை சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் வைத்த விமர்சனம். ஜெயக்குமாரை பொறுத்தவரையில் திமுக கூட்டணியில் ஒவ்வொரு கட்சிகளும் நீரு பூத்த நெருப்பாக இருக்கிறார்கள். திமுகவை எதிர்க்க ஆரம்பித்து விட்டிருக்கிறார்கள். திமுகவை பிடிக்காமல் வேறு வழியில்லாமல் கூட்டணி இருக்கிறார்கள். விரைவில் அனைவரும் வெளியேறுவார்கள் என்று தெரிவித்திருந்தார். அதிமுகவுக்கு மது ஒழிப்பு மாநாட்டில் விடுக்கப்பட்ட அழைப்பு மற்றும் அது தொடர்பாக ஜெயக்குமார் பேசும்போது அதிமுகவை பொறுத்தவரையில் விசிக நடத்தக்கூடிய இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது ஏற்புடையதாக தான் உள்ளது. ஆனால் அதே சமயத்தில் விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான தொல் திருமாவளவன் முறையாக நேரில் வந்து அழைப்பு விடுக்கக்கூடிய பட்சத்தில் அதில் கலந்து கொள்வது குறித்து எங்களுடைய தலைமை முடிவு செய்யும் என்று முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்த மது ஒழிப்பு மாநாடு தொடர்பாக பேசிய பாமகவினுடைய தலைவர் அன்புமணி மதுக்கு எதிராக யார் போராட்டம் நடத்தினாலும் அதற்கு நாங்கள் வரவேற்போம், அது நல்ல ஒரு விடயம்தான் என்று தெரிவித்திருந்தார். ஆனால் அதே சமயத்தில் விசிகாவை பொறுத்தவரையில் பாமக ஒரு சாதிய கட்சி என்று விமர்சிப்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம், வெறுக்கின்றோம் என்றும் திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சியாக இருக்கக்கூடிய விசிக, மதிமுக, கம்யூனிஸ்ட் கட்சிகள் மதுவுக்கு எதிராக கொள்கைகளை இருக்கக்கூடியதற்கு மிக முக்கிய காரணமே பாமக தான் என்றும் பாமகவுடைய நிறுவனர் ராமதாஸ் தான் என்றும் அவர் தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்த மது ஒழிப்பு போராட்டம் தொடர்பாக தேமுதிகவினுடைய பொதுச் செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் பேசும்போது மதுக்கடைகளை திமுக தான் நடத்துகிறது, மது வருவாய் அதிகரிக்க திமுக பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறார்கள். அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் திமுகவோடு இருந்து கொண்டு விசிக இந்த மது ஒழிப்பு மாநாடு மேற்கொள்வது என்பது முரண்பாடாக இருக்கின்றது. இருந்தாலும் இந்த மாநாடு என்பது தேவையான ஒன்றுதான், மது ஒழிப்புக்காக நடத்தக்கூடிய மாநாடு தேவையான ஒன்றுதான் என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று இந்த விவகாரத்தை பொறுத்தவரையில் திமுக தரப்பில் என்ன சொல்ல போகிறார்கள் என்ற எதிர்பார்ப்பு தான் இருந்தது. அந்த சமயத்தில் திமுகவில் இருக்கக்கூடிய அமைச்சர் முத்துசாமி இந்த விசிகாவுடைய மது ஒழிப்பு மாநாடு குறித்து பேசும்போது இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது நல்ல விடயம்தான் என்றாலும் அதே சமயத்தில் திமுகவை பொறுத்தவரையில் படிப்படியாக மதுவிலக்கு என்பது கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருந்தார். இந்த முத்துசாமியுடைய பேட்டிக்கு திருமாவளவன் வரவேற்பு தெரிவித்திருந்தார். படிப்படியாக மதுவிலக்கு கொண்டு வரப்படும் என்று அமைச்சர் முத்துசாமி தெரிவித்திருப்பது என்பது வரவேற்கத்தக்கது என்று தெரிவித்திருந்தார். அடுத்த கட்டமாக இந்த மீண்டும் சர்ச்சை ஏற்படுத்தியதுதான் அவர் எக்தளத்தில் பதிவிட்ட அந்த வீடியோ. 2 முறை, அதாவது தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அமெரிக்கா பயணத்தை முடித்துக் கொண்டு சென்னை திரும்பிய போது திருமாவளவனுடைய எக்தளத்தில் 2 முறை ஒரு வீடியோ அப்லோட் செய்யப்பட்டு பிறகு நீக்கப்படுகிறது. அந்த வீடியோ பொறுத்தவரையில் ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்ற திருமாவளவனுடைய பேச்சு அடங்கிய அந்த வீடியோ தொகுப்பு அவருடைய எக்தளத்தில் 2 முறை பதிவேற்றம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு நீக்கப்படுகிறது. அதில் எளிய மனிதருக்கும் அதிகாரம், கடைசி மனிதனுக்கும் ஜனநாயகம் என்ற தலைப்பில் இந்த வீடியோவானது பதிவேற்றம் செய்யப்பட்டு அதற்கு பிறகு டெலீட் செய்யப்பட்டு மீண்டும் பதிவேற்றம் டெலீட் என 2 முறை அது நடந்த காரணத்தால் இது பேச்சு பொருளாகும் கேள்விக்குறியாக மாறியது. ஒரு பக்கம் திமுகவுக்கு எதிராக இந்த மது ஒழிப்பு மாநாடா என்று கேள்வி வரக்கூடிய அதே சமயத்தில் மறுபக்கம் மீண்டும் இது போன்ற ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்று திருமாவளவனுடைய பேசிய பேச்சு அது பதிவேற்றம் செய்யப்பட்டு அது பிறகு நீக்கி விவகாரம் தமிழக அரசியல் களத்தில் மீண்டும் ஒரு பேச்சு பொருளாக மாறியது. அது தொடர்பாக திருமாவளவன் விளக்கம் அளிக்கும் போது என்னுடைய அட்மின் செய்திருப்பார், என்னுடைய கவனத்துக்கு அது வரவில்லை என்று தெரிவித்திருந்தார்.
அதற்கு பிறகு அவருடைய கவனத்துக்கு வந்த பிறகும் அந்த வீடியோ மீண்டும் அவருடைய எக்ஸ் தளத்தில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. அதை பற்றி அவர் பேசும்போது இது எங்களுடைய கொள்கை முடிவு என்றும் 1999ஆம் ஆண்டு நாங்கள் அரசியல் களத்துக்கு தேர்தல் களத்துக்கு வரும்போதே ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பதில் நாங்கள் உறுதியாக நாங்கள் முன்னின்று அதை கொண்டு வந்தோம். தற்போது வரையிலும் அதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம் என்று அவர் தெரிவித்திருந்தார். இதற்கும் பல்வேறு அரசியல் தலைவர்கள் விமர்சனங்கள் முன்வைத்தார்கள். குறிப்பாக நாம் தமிழ் கட்சியினுடைய தலைவர் சீமான் இதை பற்றி பேசும்போது ஆட்சியில் அதிகாரத்திலும் கூட்டணி கட்சிகளுக்கு பங்கு கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்றுதான், அது கொடுக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். என்றால் கூட்டணி கட்சி இல்லாமல் ஒரு கட்சி தனித்து ஜெயிக்க முடியாத ஒரு சூழல் இருக்கும்போது கூட்டணி கட்சிகளுக்கு அதிகாரத்தில் ஆட்சியிலும் பங்கு கொடுப்பது என்பது வரவேற்கத்தக்க ஒன்று என்று தெரிவித்தார். ஆக தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினுடன் திருமாவளவன் சந்திப்பு என்பது இன்று நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டு அந்த சந்திப்பானது நடைபெற்றது. இந்த சந்திப்பு சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைத்திருக்கிறதா என்ற ஒரு கேள்விதான் எழுந்திருக்கிறது. தொடர்ந்து தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அமெரிக்காவில் இருந்தபோது இந்த சர்ச்சைகளானது தொடர்ந்து நடைபெற்று வந்தது. அதற்கு பிறகு அவர் தமிழகம் வந்த பிறகு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை தொல் திருமாவளவன் இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்புக்கு பிறகு இந்த சர்ச்சை முற்றுப்புள்ளி வைத்து விட்டது போலதான் அதற்கான செயல்பாடுகளும் திருமாவளவன் பேச்சும் அமைந்திருக்கிறது. இந்த சந்திப்பின் போது திருமாவளவன் என்ன பேசினார் என்பது குறித்தும் அவர் செய்தியாளர் சந்திப்பில் தெரிவித்திருந்தார். அந்த செய்தியாளர் சந்திப்பில் அவர் தெரிவித்த கருத்தின் அடிப்படையில் அமெரிக்க பயணம் வெற்றி குறித்து வாழ்த்து தெரிவித்ததாக தெரிவித்திருந்தார். பல ஆயிரம் கோடி முதலீடு, வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த இந்த பயணம் என்றும் திருமாவளவன் குறிப்பிட்டிருந்தார். அதே போன்று தமிழகத்தில் மது விற்பனை இலக்கை படிப்படியாக குறைக்க வேண்டும், தமிழகத்தை பொறுத்தவரையில் மது விலக்கு இல்லாத மாநிலமாக உருவாக்கப்பட வேண்டும் என்பதில் நாங்கள் உறுதியாக இருக்கின்றோம். அதை நடைமுறைப்படுத்தக்கூடிய பட்சத்தில், நடைமுறைப்படுத்தும் விதத்தில் தமிழகத்தில் மது விற்பனை என்பது படிப்படியாக குறைக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்தேன் என்று அந்த செய்தியாளர் சந்திப்பில் குறிப்பிட்டிருந்தார். மது விலக்கை தேசிய அளவில் கொண்டு வர சட்டம் இயற்ற மத்திய அரசுக்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும். இது தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனை மட்டுமல்ல, ஒட்டுமொத்தமாக இந்தியா முழுக்க நடக்கக்கூடிய பிரச்சனை என்ற காரணத்தால் தேசிய அளவில் அதற்கு எதிராக சட்டம் இயற்ற வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். இந்தியாவில் 4 மாநிலங்கள் தவிர மற்ற அனைத்து மாநிலங்களும் மது விற்பனை என்பது படுஜோராக நடைபெற்று வருகின்றது. மதுவினால் சாமானிய மக்கள், பெண்கள் கடுமையாக பாதிக்கப்படுகிறார்கள். அதன் காரணமாக இது மத்திய அரசு தன்னுடைய பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு, தேசிய அளவிலான பிரச்சனையாக எடுத்துக்கொண்டு தேசிய அளவில் ஒரு சட்டம் இயற்றப்பட வேண்டும் என்றும் அதற்கு தமிழக அரசு அழுத்தம் கொடுக்க வேண்டும் என்று கூறியதாக திருமாவளவன் தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகு அனைவரும் எதிர்பார்த்த ஒன்று, இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு பற்றி திருமாவளவன் தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பேசினாரா என்றுதான் அனைவரும் எதிர்பார்த்தார்கள். அதை பற்றி அவர் பேசும்போது இந்த அதிகாரத்தில் ஆட்சியில் பங்கு என்பதை பற்றி நான் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினிடம் பேசவில்லை என்று தெரிவித்திருந்தார். அதாவது இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது விசிகாவுடைய கொள்கை, அந்த கொள்கையில் நாங்கள் தற்போது வரையிலும் உறுதியாக இருக்கின்றோம். அதன் காரணமாக இந்த ஆட்சியிலும் அதிகாரத்திலும் பங்கு என்பது பற்றி இப்போது பேச வேண்டிய தேவை அவசியம் இல்லை என்ற காரணத்தால் அதை பற்றி நாங்கள் பேசவில்லை. கள்ளக்குறிச்சியில் நடைபெறக்கூடிய மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ள திமுகவுக்கு அழைப்பு விடுத்தேன் என்று தெரிவித்திருந்தார். முழுக்க முழுக்க இது மத்திய அரசு சார்ந்த பிரச்சனை என்பதையே திருமாவளவனுடைய பேட்டி என்பது காண்பித்தது. குறிப்பாக இந்த மத்திய அரசை பொறுத்தவரையில் தேசிய அளவில் சட்டம் கொண்டு வர வேண்டும் மதுவுக்கு எதிராக என்று குறிப்பிட்டிருந்தார். 1954ஆம் ஆண்டை போல மதுவிலக்கு விசாரணை ஆணையம் மீண்டும் அமைக்கப்பட வேண்டும் என்றும், வரி வருவாய், அதாவது மது விலக்கினால் ஏற்படக்கூடிய வரி வருவாய் ஈடுகட்ட மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு நிதி ஒதுக்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருந்தார். இந்த மாநாட்டுக்கும் தேர்தலுக்கும் எந்தவித தொடர்பும் இல்லை என்று செய்தியாளர் சந்திப்பின் மூலமாக திருமாவளவன் விளக்கியிருந்தார். இதன் மூலமாக இந்த சர்ச்சைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டு விட்டதாக தான் இந்த பேட்டியானது பார்க்கப்படுகிறது. மது ஒழிப்பு மாநாட்டுக்கு திமுகவுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது என்றும் அதை ஏற்றுக்கொண்டு தமிழக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினும் விசிக மேற்கொள்ளக்கூடிய மது ஒழிப்பு மாநாடு என்பது வரவேற்கத்தக்கது என்றும், மது ஒழிப்பு என்பதும் மது விலக்கு என்பதுதான் தமிழக அரசு நிலைப்பாடு என்றும் தெரிவித்தார் என்று திருமாவளவன் தெரிவித்தார். அதையொட்டி இந்த மாநாட்டில் திமுக தரப்பில் செய்தி தொடர்பாளர், திமுக செய்தி தொடர்பாளர் டி.கே. இளங்கோவன் மற்றும் திமுக அமைப்பு செயலர் ஆர்.எஸ். பாரதி ஆகியோர் கலந்து கொள்வார்கள் என்றும், இதன் மூலமாக விசிக மேற்கொள்ளக்கூடிய மாநாட்டில் திமுக கலந்து கொள்வது என்பது உறுதியாக இருப்பதாகவே இந்த நிகழ்வு மூலமாக நமக்கு தெரிய வந்திருக்கிறது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அப்போது அதிமுக தாவேகாவுக்கு விடுக்கப்பட்ட அழைப்பு, அதை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கலந்து கொள்வார்களா என்ற ஒரு கேள்வியும் இதன் மூலமாக எழுந்திருக்கிறது. ஏனென்றால் இந்த மது ஒழிப்பு மாநாடு என்பது முழுக்க முழுக்க திமுகவுக்கு எதிராக தான் மேற்கொள்ளப்படுகிறதா என்றெல்லாம்
பல்வேறு அரசியல் தலைவர்கள் பேசினார்கள். ஆனால் அந்த பேச்சுக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் விதமாக திமுகவே இந்த மது ஒழிப்பு மாநாட்டில் கலந்து கொள்ளும் என்று தெரிவித்த காரணத்தாலும் இந்த திமுக விசிக கூட்டணியில் எந்தவித முரண்பாடும் விரிசலும் இல்லை, நாங்கள் கூட்டணியில் தான் தொடர்கின்றோம் என்று திருமாவளவன் ஆணித்தரமாக அழுத்தமாக தெரிவித்திருக்கிறார். இதன் மூலமாக கடந்த சில நாட்களாக நடைபெற்று வந்த விசிக திமுக கூட்டணியில் விரிசலா அல்லது முரண்பாடா என்ற சர்ச்சைகளுக்கும் கேள்விகளுக்கும் இதன் மூலமாக முற்றுப்புள்ளி வைக்கப்பட்டிருக்கிறது.